ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு முன்பாக வைத்து நம்ம கொஞ்ச நேரம் ஜெபித்து நம் தேவ சமூகத்தை விட்டு நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளோடு பேசுவாராக. எந்த எதிரான சூழ்நிலைகள் மத்தியில் நம்ம ஜெபிக்கணும், அதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். நிறைய நேரங்களில் நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த நேரம் நமக்கு எல்லாம் சாதகமான சூழ்நிலையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் மத்தியில், எப்படிப்பட்டான எதிரான வார்த்தைகள் கிரியைகளில் மத்தியில் நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசு எப்படி ஜெபித்தார், அநேக பரிசுத்தவான்கள் தேவ பிள்ளைகள் ஜெபித்தார்கள் என்கிற சில காரியங்களை நம்ம தியானித்து கொஞ்ச நேரம் அதன் அடிப்படையில் அந்த வசனத்தினுடைய அந்த சூழ்நிலையை நாம் மையமாக வைத்து நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். நம்முடைய ஜெபத்துக்கு நிச்சயமாக கர்த்தர் பதிலை தருவார். முதலாவதாக நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்படி ஜெபித்தார், அந்த எதிரான சூழ்நிலைகள், அந்த கிரியைகள், அந்த வார்த்தைகளுக்கு மத்தியில் அவர் எப்படி ஜெபித்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நீங்கள் அதை கவனமாக அந்த பகுதியை கவனிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து. வேறொரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உபதேசித்தார். அங்கே சூம்பின வலதுகையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து சூம்பிய கையுடைய மனுஷனை நோக்கி, நீ எழுந்து நடுவே நில் என்றார். அவன் எழுந்து நின்றான். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன், ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டு அவர்கள் எல்லாரையும் சுற்றி பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அப்படியே அவன் தன் கையை நீட்டினான். உடனே அவன் கை மறுகையை போல சொஸ்தமாயிற்று. அவர்களோ, நல்ல கவனிங்க, அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாமோ என்று ஒருவரோடு ஒருவர் ஆலோசித்தார்கள். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். கவனிங்க, ஜெப ஆலயத்தில் வலது கையில் ஒரு சூம்பிய நிலையில் ஒரு மனுஷன் இருக்கிறான். அப்போ இயேசு அவனுடைய சூழ்நிலையை பார்த்து அங்கே கூடியிருக்கிறதான அவ இயேசுவை என்ன நிலையில் குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற நிலையில் நோக்கமாயிருக்கிற கவனித்து கொண்டிருக்கிறதான அந்த வேதபாரகரும் பரிசேயர்கள் மத்தியில் அவருடைய சிந்தனை அறிந்து ஓய்வு நாட்களில் சோதர ஜீவனை அழிப்பதோ காப்பதோ நன்மை செய்வதோ தீமை செய்வதோ எது நியாயம் அப்படின்னு அவருடைய சிந்தனை கேட்டுட்டு உடனே இயேசு அந்த வலது கை சூம்பிய கையுடையவனாய் இருந்த அந்த மனுஷனை பார்த்து, உன் கையை நீட்டு என்று சொல்லுகிறார். அந்த இடது கை நல்லா இருந்துச்சு. அந்த கையை போல வலது கை சூம்பிய நிலையில் இருந்த அந்த கை நல்ல கையா மாறிட்டு இயேசு அந்த ஜெப ஆலயத்தில் அந்த மனுஷனுக்கு அவர் நன்மை செய்கிறார். அல்லேலூயா. அப்ப இதை நோக்கமாய் கவனித்து கொண்டிருந்த அந்த ஓய்வு நாளிலே இயேசு அந்த மனிதனை சொஸ்தமாக்கினதை பார்த்து கொண்டிருந்ததான அந்த வேதபாரகரும் பரிசேயரும் குற்றம் கண்டுபிடிக்கும்படியான முகாந்தரத்தை தேடிக்கொண்டிருந்த அவர்கள் மத்தியிலே இயேசு நன்மையை செய்கிறார். அவனுடைய ஜீவனை அவர் காப்பாற்றுகிறார். அந்த நன்மை செய்த இயேசுவை ஒரு தீமை அவர் செய்யல, அவர் நன்மை தான் செய்தாரு. ஆனா நன்மை செய்த இயேசுவின் மேல அவர்கள் மூர்க்க வெறி கொண்டு என்ன செய்யலாமோ என்று ஒருவர் ஆலோசித்துக் கொண்டிருக்கும் போது வேதத்தில் இயேசு செய்தது என்ன? அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி நாள் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்போதுமே நன்மையை செய்கிறவர்கள். நம்முடைய ஆண்டவரும் ஒருவருக்கு கூட அவர் தீமையை செய்கிறவர் அல்ல, எல்லாருக்கும் அவர் நன்மையை செய்கிறவர். அதற்காக தான் அவர் பரலோகத்தின் மகிமையை விட்டு இந்த பூமியில இறங்கி வந்து ஒரு ஆத்துமா கூட அழிந்து போகக்கூடாது, கெட்டு போகக்கூடாது, யாருமே நரக ஆக்கினைக்குள்ளாக பெயரக்கூடாது, நரக வேதனைக்குள்ள தள்ளப்பட்டு கூட கூடாது என்பதற்காக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவருடைய ஜீவனை கந்து இந்த மனுக்குலத்தின் மேல் அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார். எல்லாருக்கும் இயேசு நன்மையை செய்கிறவர். இந்த இடத்துல இயேசுவேன்னு நல்ல எண்ணத்தோட, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும், என் வாழ்க்கையை மாற்றும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை மாற்றும், வேதனைகளை மாற்றுங்க என்று சொல்லி உண்மையா இந்த இடத்துல வந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் நன்மையை செய்கிற தேவனாகவே இருக்கிறார். அந்த நன்மையை செய்த ஆண்டவருக்கு விரோதமாக சோதர ஒரு தேவ பிள்ளைகளுக்கு எதிராக மூர்க்க வெறி கொண்டு என்ன செய்யலாமோ என்று ஆலோசித்த போது, நான் நன்மை தானே செய்தேன், ஒருத்தருக்கு நான் தீமை செய்ய போலியே, எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே நான் நினைக்கிறேன், ஆனா எதற்காக எனக்கு இப்படிப்பட்டதான எனக்கு விரோதமாக இப்படி மூர்க்க வெறி கொண்டு ஆலோசனை செய்யணும் அப்படின்னு நம்ம எதிர்நிலையான அந்த வார்த்தையை நம்ம கேட்க போகலாம் சோதரன். ஆனா நம்ம அந்த நாட்களில் எதையும் நம்ம ஒன்னும் கேட்க போகாம ஆண்டவருடைய சமூகத்தில் இயேசு எப்படி ராம் முழுவதும், அந்த வார்த்தை அழகா இருக்கிறது. ஒரு முந்தின வசனம் சொல்லுது, 11ஆம் வசனம், மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவர் ஆலோசித்த போது அவர் அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா. நல்ல கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோதரம் சோதர ஜபத்துக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு பாருங்க. எப்படிப்பட்டதான எதிரான சூழ்நிலைகள், எதிரான கிரியைகள், தேவ சபைக்கு எதிராக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக நன்மை செய்கிற நம்முடைய தேவனும் நன்மை செய்கிறவர் தான். அவரை பின்பற்றி அவருடைய அடிச்சுவடை ஃபாலோ பண்ணி ஜீவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்கள் நன்மையை செய்கிறவர்கள் தான். அல்லேலூயா. நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு வசனம் சங்கீதம் 109 நம்ம படிக்கிறோம். நீங்கள் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்தாலும் சோதரம் அந்த தீமையை ஏற்படுத்திய சிலருக்கு பாருங்க, தீமை செய்வதே அவருடைய முழு நோக்கமாக காணப்படுகிறது. நீங்கள் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்யலாம் என்று சொல்லி பல நிலைகளில் ஆலோசித்து கொண்டு இருக்கும் போது, ஆண்டவரே நான் செய்த நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை வருது, ஆண்டவரே நான் நன்மை செய்யணும் தான் நினைக்கிறேன், நான் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிதான் இந்த இடத்திலிருந்து உண்மை நோக்கி நான் விண்ணப்பம் பண்ணுறேன். இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படணும், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், பாவ சாப பிசாசின் கட்டிலிருந்து ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்கிற அந்த நல்ல எண்ணத்தோட தான் நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன். ஆனா இப்படிப்பட்டதான எதிரான ஒரு சூழ்நிலை, எதிரான ஒரு கிரியை இருக்கிறது. ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு விடுதலையை தாரும், என் ஜெபத்துக்கு நீர் பதில் தாரும் அப்படின்னு அந்த நாட்களிலே இயேசு எப்படி ஜெபித்தாரோ அப்படியே நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபத்தை ஏறெடுத்தால் நிச்சயமாக அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருவார். அல்லேலூயா. ராம் முழுவதும் அவர் என்ன செய்தாரா? ஒரு மலையின் மேலே ஏறி தேவனை நோக்கியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாரா. எனக்கு 2 நாட்களாகவே இந்த ஒரு சில பகுதியிலிருந்து சில வசனத்தை ஆண்டவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அப்ப இந்த வார்த்தை, அந்த சூழ்நிலை, மூர்க்க வெறி கொண்டு என்ன செய்யலாமோ என்று அவர்கள் ஆலோசித்த போது அந்த நாட்களிலே அவர் தனியே ஒரு மலையில போய் ராம் முழுவதும் அவர் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாராம். விடிந்த உடனே பார்த்தா அவரோடு கூட இன்னும் இணைந்து ஊழிய செய்யக்கூடியதான சீசர்களை கர்த்தர் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. இயேசு மட்டும் அற்புதம் செய்தா போதாது, இன்னும் அவருடைய அடிசுவடுகளை பின்பற்றி அவரை பின்பற்றி நடக்கக்கூடிய இன்னும் ஒரு கூட்டத்தை அந்த இடத்துல எழுப்பினதை நம்ம பார்க்க முடிகிறது. அதனால எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்தாலும் தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டியது நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. ஜெபத்தை மிஞ்சின ஆயுதம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தா அதற்குள்ள பலனை கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில, சபையில, தனிப்பட்ட ஜீவிதத்தில் காணும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். நாம நல்லது தானே சொன்னோம், சோதரர் எந்த தீமையும் செய்ய போகலையேன்னு ஒண்ணுமே நம்ம கேட்க போகாண்டா. நம்ம கேட்கறது தான் முன்ன வருமே தவிர அவங்க செய்யறது வராது. அல்லேலூயா.
கேட்டுட்டானே அப்படிங்கிறது தான் அதுல வறுமை தவிர இயேசு ஒண்ணுமே செய்யல. அவர் பாட்டுக்கு போய் தனியே போய் ஒரு மலையின் மேல ஏறி அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. விடிந்து பார்த்தா போதும். சோதரம் அந்த 13ஆம் வசனத்துல படிக்கிறோம், பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீசர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. நான் நோயை குணமாக்கினா போதாது, பேயை துரத்தினா போதாது, என்னோடு கூட இணைந்து இன்னும் செயல்படுகிறவர்கள் வாங்க அப்படின்னு விடிந்த போது தெரிந்தெடுத்து அந்த ஸ்தானத்திலிருந்து செயல்படுகிற அநேகரை அந்த இடத்துல எழுப்புகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. நல்ல கவனிங்க, இயேசு மட்டுமல்ல, அவர்களோடு கூட இணைந்து செயல்படக்கூடிய அநேகர் அங்கே எழுப்பப்படுகிறார்கள். என்ன செய்யலாமோ என்று சொல்லி நாம் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்வதற்காக மூர்க்க வெறி கொண்டு பல நிலைகளில் எதிரான சூழ்நிலைகள் வரும்போது தேவ பிள்ளைகள் இயேசு எப்படி தனியே போய் ரா முழுவதும் ஜெபித்தாரோ அதே போல இந்த நாட்களிலே நாம் ஜெபத்தை ஏறெடுக்கும் போது நம்மை கொண்டு மட்டுமல்ல, நம்மளோடு இணைந்து செயல்படக்கூடிய அநேகரை ஆண்டவர் எழுப்புவார். சோத்திர கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். அல்லேலூயா. நல்ல கரம் உயர்த்தி நம்ம ஆண்டவரை சோத்திரம் பண்ணுவோமா? இப்படி நம்ம அநேக இடங்களில் இந்த காரியங்களை பார்க்க முடியும். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல மேதியருக்கும் பெர்சியருக்கும் அந்த தாக்குதல் செய்யப்பட்ட அதை மாறாதபடிக்கு அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வச்சாங்க. ஆணியலோ வென்றால் 10ஆம் வசனத்துல அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினான். அல்லேலூயா. ராஜ்யத்தினுடைய விசாரிப்புல அவனை குற்றம் கண்டுபிடிக்கும்படி முகாந்தரம் தேடினாங்க. ஏன்னா தானியேல் தேசாதிபதிகளுக்கும் பிரதானிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். அவனுடைய மேன்மையை, அவனுடைய உயர்வை பொறுத்து கொள்ள முடியாத, சகித்து கொள்ள முடியாத இந்த பிரதானிகள், தேசாதிபதிகள் அவனுடைய மேன்மையில் இருந்து அவனை தள்ளும்படிக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல அவனை குற்றம் கண்டுபிடிக்கும்படியான முகாந்திரம் தேடினாங்க. ஆனால் தானியேலோ வென்றால் உண்மையுள்ளவனாய் இருந்தான், குற்றமற்றவனாய் காணப்பட்டான். நீதியான காரியத்துக்கு அவன் கெடுதல் செய்யவில்லை. விசேஷித்த ஆவி அவனுக்குள்ள இருந்தது. இடைவிடாமல் ஆராதித்தான். தேவன் பேரிலே விசுவாசம் உள்ளவனாய் காணப்பட்டான். முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிற ஒரு தேவ மனிதனாய் காணப்பட்டான். அதனால மேதியருக்கும் பெர்சியருக்கும் மாறாத அந்த பிரமாணத்துல, அதாவது 30 நாள் வரைக்கும் எந்த மனுஷனிடத்திலும் எந்த தேவனிடத்திலும் போய் விண்ணப்பம் பண்ணக்கூடாது, ராஜாவை தவிர. இப்படி ஒரு மாறாத பிரமாணத்துல மாற்றக்கூட முடியாத அளவு அந்த பத்திரத்துல ராஜாவை கையெழுத்து போட வச்சிட்டாங்க. தலைவர்கள், பிரபுக்கள், தேசாதிபதிகள், பிரதானிகள், பெரிய பெரிய உத்தியோகஸ்தர் எல்லாரும் ஒன்றிணைந்து தானியேலுக்கு எதிராக செயல்பட்டார்கள். ஆனால் தானியேலுக்குள்ள அவ்வளவு நல்ல காரியங்கள் அவனுக்குள்ள இருந்தது. உண்மையா இருந்தான். சோத்திர சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கையை வைத்து ஆண்டவரை சோத்திரம் பண்ணுங்களேன். நாம உண்மையா இருந்தா நிச்சயம் கர்த்தர் நமக்காக கிரியை செய்வார். நிச்சயம் கர்த்தர் கிரியை செய்வார். முகாந்தரம் ஏதாவது ஒரு காரணம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற நிலையில குற்றம் கண்டுபிடிக்கும்படி முகாந்தரம் தேடி பார்த்தாங்க. ஒரு குற்றத்தையும் தானியேலிலே ஒருவரும் கண்டுபிடிக்க முடியல. சோதர கடைசியில் இந்த ஒரு காரியத்தை வச்சுட்டு தானியேலுக்கு எதிராக செயல்பட்டாங்க. அவனுக்கு எல்லாம் தெரியும். அந்த பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும், இதற்கு பிறகு மாற்ற முடியாது என்று அறிந்த போதிலும், சோதரம் அவன் செய்து வந்தபடியே, தான் செய்து வந்தபடியே 3 நேரமும் முழங்கால் படியிட்டு எருசலேமுக்கு நேராக ஜெபம் பண்ணி கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருந்தான். அவன் ஜெபத்தை விடல, ஆண்டவரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறத விடல. அவன் அநீதிக்கு துணை போகல, நீதிக்கு அவன் கெடுதல் செய்யல. சோதரன் ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம் ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், எதிரான கிரியைகள், எதிரான நிலைகள் வரும்போது தேவ பிள்ளைகள் தானியேல் எப்படி ஜெபம் பண்ணினானோ, என்ன செய்யலாம் என்று இயேசுவின் மேல மூர்க்க வெறி கொண்டு அவர்கள் செயல்பட்ட போது அந்நாட்களிலே அவர் தனியே போய் ஒரு மலையின் மேல ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஜெபத்துக்கு ஒரு வலிமை இருக்கிறது, ஜெபத்துக்கு வல்லமை இருக்கிறது. வல்லமை வல்லமை ரீகாபாலா துடாராபா கராபாலாபா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது இறங்குகிறது.
Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. உண்மை உள்ளவனை, நீதியான காரியத்துக்கு கெடுதல் செய்யாதவனை, இடைவிடாமல் ஆராதித்தவனை, முழங்கால் படியிட்டு செபித்தவனை தூக்கி சிங்கங்களில் கெபிலை போட்டார்கள். ஆனால் சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தவில்லை. சாந்தாரா பாலா தூடா பாலாபா. Thank you Lord. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம் ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம் அநியாயம் செய்தவனுக்கு தானே தீமை வரும், கஷ்டம் வரும்ட்டு. பைபிள் சொல்லுது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றின் நின்று அவனை விடுவிப்பார். சோதரர் அவர் விடுவிப்பார். சர்வலோக நியாயாதிபதியே, நியாயம் செய்யாமல் இருப்பீரோ, சீக்கிரத்தில் அவர்களுக்கு அவர் நியாயம் செய்வார். சிங்கங்களின் கவியில தூக்கி போட்டாங்க. சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். சிங்கத்தின் கூகையில் தள்ளினாலும், அக்கினியில் என்னை இழுத்தெறிந்தாலும், சிங்கத்தின் கூகையில் தள்ளினாலும், அக்கினியில் என்னை இழுத்தெறிந்தாலும், உள்ளம் கலங்கும் நேரங்கள் எல்லாம், உள்ளம் கலங்கும் நேரங்கள் எல்லாம் விழாமல் காத்திடுமே, என்னை விழாமல் காத்திடுமே, விழாமல் காத்திடுமே, என்னை விழாமல் காத்திடுமே. எனக்கு கிருபை போதுமே இயேசுவே, எனக்கு கிருபை போதுமே, எனக்கு கிருபை போதுமே இயேசுவே, எனக்கு கிருபை போதுமே. கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே எனக்கு கிருபை போதுமே இயேசுவே, எனக்கு கிருபை, எனக்கு கிருபை போதுமே இயேசுவே, எனக்கு ஆமென், எனக்கு கிருபை போதுமே இயேசுவே, எனக்கு கிருபை போதுமே. அல்லேலூயா. நல்ல ஒரு அருமையான பாட்டு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும், தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி கர்த்தர் விடுவிக்கிறார். கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தான் செய்து வந்தபடியே 3 நேரமும் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்தரித்தான். நல்ல கவனிங்க, எந்த சூழ்நிலையில என்ன செய்யலாமோ என்று மூர்க்க வெறி கொண்டு ஒரு கூட்டம் ஆலோசித்துக் கொண்டிருக்கும் போது, அந்த நாட்களிலே இயேசு தனியே போய் ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தானியேல் தான் முன் செய்து வந்தபடியே 3 நேரமும் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் செலுத்த ஆரம்பித்தான். கர்த்தர் தானியேலுக்காய் கிரியை செய்ய ஆரம்பித்தார். உடமான சந்தரா துடபா கரபலபா. சிகிச்சைக்கு ஒரு வைத்தியனும் இல்லை, ஆறுதல் அடைய இடமும் இல்லை, சிகிச்சைக்கு ஒரு வைத்தியனும் இல்லை, ஆறுதல் அடைய இடமும் இல்லை, உமது வழியும் கிருபை வசனமோ, உமது வழியும் கிருபை வசனமோ, மண்ணிலே நாறுதலே, இந்த மண்ணிலே நாறுதலே, ஆமென், மண்ணிலே நாறுதலே, இந்த மண்ணிலே நாறுதலே, எனக்கு கிருபை போதுமே இயேசுவே, எனக்கு நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி
துன்ப உலகிலே எனக்கு உம் கிருபை போதுமே. இயேசுவே எனக்கு உம் ஆமே. கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே எனக்கு உம் கிருபை போதுமே. இயேசுவே எனக்கு உம் கிருபை போதுமே. நல்ல கைகளை கொட்டி தானியேலுக்காய் சிங்கங்களின் கபிலை இறங்கி வந்து சேதப்படுத்தாதபடிக்கு, சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தாதபடிக்கு தம்முடைய தூதனை அனுப்பி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக பரலோகம் கிரியை செய்கிறது. பரலோகத்தின் தேவன் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். எதை குறித்து அறிந்தாலும் தேவ பிள்ளைகள் கபடப்பட வேண்டியதில்லை. நாம இடவிடாமல் ஆராதிக்கணும். சோதர தேவன் பேர்ல அசைக்க முடியாத விசுவாசம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். ஆமென். சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 109 சங்கீதம் 4 வசனத்தை நம்ம படிக்கும் போது பெரிய பிரசங்கல்ல, ஒரு சில வார்த்தைகளை மட்டும்தான் நம்ம ஜெபிக்கலாம். 109 சங்கீதம் 3-4 வசனங்களை படிங்க. 1 வசனத்திலிருந்தே படிங்களேன். நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதையும், துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது. கள்ள நாவினால் என்னோட பேசுகிறார்கள். பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். தேங்க்யூ லார்ட். இதான் நமக்கு மெயினா வரணும். அல்லேலூயா. இவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும் நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. அதை தான் நம்ம இந்த நாட்களிலே செய்து கொண்டே இருக்கிறோம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த பொழுதிலும் தான் முன் செய்த வந்தபடி எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அவன் ஜெபம் பண்ணி ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்தரித்தான். இயேசுவை என்ன செய்யலாமோ என்று ஒரு கூட்டம் மூர்க்க வெறி கொண்டு ஆலோசித்த போது அவர் தனியே போய் மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபித்தார். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். நான் நேசிக்கிறேன், அவங்க நல்லா இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஆனால் என் சிநேகத்துக்கு பதிலாக அவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். ஆனால் நானோ ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். நானோ ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். நானோ ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஜெபம். இந்த நாட்களிலே தேவ சமூகத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த ஜெப நாட்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு காரணம் இல்லாம முகாந்திரம் இல்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள். பகை உண்டாக்கும் வார்த்தைகளாலே என்னை சூழ்ந்து கொண்டு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளின் மத்தியில தேவ பிள்ளைகள் நம்ம எதுவும் சொல்லவோ பேசவோ நியாயம் கேட்கவோ நம்ம போக வேண்டியதில்லை. எல்லாவற்றுக்கும் நியாயாதிபதியாய் நம்முடைய தேவன் வாசல்ல நின்று கொண்டிருக்கிறார். சோதரன் அல்லேலூயா. அவர் நம்முடைய நீதியை அவர் விளங்க செய்கிறவராக இருக்கிறார். பட்ட பகலை போல வெளிச்சத்தை போல நியாயத்தை நீதியை விளங்க செய்கிற ஒரு தேவன் நமக்காக இருக்கிறார். அதான் ஆபிரகாம் ஆண்டவருடைய சமூகத்தில் திறப்புல நிற்கும் போது சர்வலோக நியாயாதிபதியே நீர் நியாயம் செய்யாமல் இருப்பீரோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அகரிப்பாவுக்கு முன்பாக பவுல் சொல்லும் போது சொல்லுகிறான், நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. பொந்தி பிலாத்துக்கு முன்பாக இயேசு நிற்கும் போது அவன் சொல்றான், உம்மை விடுதலையாக்க எனக்கு அதிகாரம் உண்டுன்னு சொன்ன போது பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய உமக்கு என் மேல அதிகாரம் இல்லை என்று இயேசு சொன்னார். நம்ம சொல்றோம் மேலான அதிகாரம் என்பது உலகத்துல இருக்கு, ஆனா அதுக்கு மேல ஒரு அதிகாரம் இருக்குது. சோத்திர சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் என்ன நினைக்கிறது, ஒரு மேலான அதிகாரம், அதற்கு நம்ம கீழ்ப்படியணும். கண்டிப்பா கீழ்ப்படியணும், இல்லைன்னு இல்லை. ஆனால் அநீதியான காரியங்கள் செய்யும் போது இப்போ பாபிலோன் அந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் தான் கட்டளை போடுது, 30 நாள் வரைக்கும் யார்கிட்டையும் விண்ணப்பங்களோ வேண்டுதலோ செய்யக்கூடாது. எந்த மனுஷனா இருந்தாலும் எந்த தெய்வத்திடத்து ராஜாவை தவிர யார்கிட்டையும் விண்ணப்பம், அவங்க தான் சட்டம் போடுறாங்க. ஏன் அவர் மீறுதாரு? அது தேவனுக்கு விரோதமான காரியமா இருந்து. அல்லேலூயா. ஒன்ன புரிந்து கொள்ளணும். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல
தானியேலும் அவனுடைய நண்பர்களாகிய சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அநேக போராட்டங்களை சந்திச்சாங்க. போராட்டம்னா என்ன? போராட்டம்னு சொல்றோமே, என்ன போராட்டம்னா நாம் எதை செய்ய விரும்புகிறோமோ வாஞ்சிக்கிறோமோ அதற்கு எதிராக கிரியை செய்கிற ஒரு வல்லமைக்கு பேர் தான் போராட்டம். இந்த தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 12 அதிகாரம் இருக்குது. 1 அதிகாரத்திலிருந்து 6 அதிகாரம் உடைய சரித்திர அதிகாரங்களாகவும் 7 அதிகாரத்திலிருந்து 12 அதிகாரம் உடைய தீர்க்க தரிசன அதிகாரங்களாக 2 பகுதியாக பிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரித்திர அதிகாரங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த 6 அதிகாரத்திலும் தானியேலும் அவனுடைய நண்பர்களாகிய சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் 6 வித போராட்டங்களை அவர்கள் சந்தித்தார்கள். 6ஆம் அதிகாரத்தினுடைய இறுதி பகுதியில் உள்ள வசனம் தான் சொல்கிறது, தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்துச்சு. 1 அதிகாரத்துல போராட்டம், 2 அதிகாரத்துல போராட்டம், 3 அதிகாரத்துல போராட்டம், 4 அதிகாரத்துல போராட்டம், 5 அதிகாரத்துல போராட்டம், 6 அதிகாரத்துல போராட்டம். புறஜாதியுடைய 1 அதிகாரத்தில் என்ன போராட்டம்? புறஜாதியுடைய ஆகார ஒழுங்கிற்கும் அது நின்று பிரிந்து தங்களுடைய ஜீவிதத்தை காத்துக் கொள்வதற்கும் நடந்த போராட்டம். புறஜாதியுடைய ஆகார ஒழுங்கு தோற்றது, தேவ பிள்ளைகள் எடுத்த தீர்மானம் வெற்றி பெற்றது. 2ஆம் அதிகாரத்தில் ஜோசியத்திற்கும் பரலோக வெளிப்பாடுக்குள்ள போராட்டம். ஜோசியம் தோற்றது, பரலோக வெளிப்பாடு வெற்றி பெற்றது. 3 அதிகாரத்தில் விக்கிரக ஆராதனைக்கும் மெய் ஆராதனைக்கு நடந்த போராட்டத்தில் விக்கிரக ஆராதனை தோற்றது, மெய் ஆராதனை வெற்றி பெற்றது. 4ஆம் அதிகாரத்தில் உலக ஆளுகைக்கும் சர்வதேவ ஆளுகைக்கும் நடந்த போராட்டத்தில் உலக ஆளுகை தோற்றது, சர்வதேவ ஆளுகை வெற்றி பெற்றது. 5 அதிகாரத்தில் சோதர பரிசுத்தத்திற்கும் அசுத்தத்திற்கும் நடந்த போராட்டத்தில் அசுத்தம் தோற்றது, பரிசுத்த வெற்றி பெற்றது. 6ஆம் அதிகாரத்தில் தேவ பாதுகாப்புக்கும் துர் ஆலோசனைக்கு நடந்த போராட்டத்தில் துர் ஆலோசனை தோற்றது, தேவ பாதுகாப்பு வெற்றி பெற்றது. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. சோதர சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நல்ல கரந்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வல்லமை இறங்குது. ஜெயம் கோடி தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் மகிமை கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லே பாடுவே ஆனந்த தோனியார் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த தோனியார் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் மகிமை. ஜெபிக்கும் போது ஆராதிக்கும் போது ஒரு விடுதலை. கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு மகிமை. ஓ வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லை, ஆமே நான் தோற்று போவதில்லையே. இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, ஆமே நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லை, ஆமே நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. இயேசு என்னோடு ஆமே இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும் போது ஆமே நான் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டி
கடும் பள்ளங்களை கடந்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே, சதிகளை தேவ அபிஷேகம் தேவ வல்லமை அதை ஜெயித்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. ஹல்லேலூயா 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 ஆமென் ஆமென் ஹல்லேலூயா 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 ஆமென் ஆமென் ஹல்லேலூயா 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 இயேசுவின் நாமத்தினாலே ஓ ரபால சந்தா ரக தேரபால ஓ திக்கா பாபா பாபா தேவ மகிமை ஹல்லேலூயா. எப்பொழுது எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணு. ஜெயம் கொடுக்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உடபால சந்தரா துடபால பாலா. தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. தானியேல் போராட்டத்தின் நடுவில் தான் கர்த்தர் உனக்கு ஒரு ஜெயத்தை வச்சிருக்கிறாரு. ஓ ரிபாலா சந்தனா துடபால ஹந்தனபா. எதை செய்ய விரும்புகிறையோ, எதை செய்ய வாஞ்சிக்கிறையோ அதை செயல்படுத்த விடாம செய்ய முடியாம தடுக்கிற சில வல்லமைகளை, ஓ கட்டுப்பாட பண்ணும்படி போராடுகிற கிரியைகளை, யுத்தம் பண்ணும்படியாக எதிர்த்து நிற்கிற வல்லமைகளை ஆண்டவர் முறியடிக்கிறார். ஷாதாரா துடபாலா ஹந்தனா துடி அந்தரவே உடி அக்கமானா திடபாலா. எல்லா நிவாசிகளை பேசி ஆவியில நிரம்பி தேவ பிள்ளைகள் ஜோமன எல்லா சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்படுகிறது. என் ஆவியில உணர்கிறேன் கர்த்தர் ஏதோ ஒன்றை நமக்கு சபைக்காய், தேவ ஜனத்துக்காய், தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். நீ ஜெபித்து கொண்டே இரு தேவ பிள்ளையே. எத்தனை சூழ்நிலைகள் உனக்கு எதிராக எழும்பினாலோ, எத்தனை வல்லமைகள் உனக்கு எதிராக எழும்பினாலோ, எத்தனை எதிர்மறையான சூழ்நிலைகளை வாழ்க்கையில சத்துரு கொண்டு வந்தாலோ, ஜெபத்துல தான் ஜெயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தீபா லாபா ஷகா ரகா ரபா. அநேக தேவ பிள்ளைகள் ஜெபிக்க ஆரம்பிக்கீங்க. கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது, கர்த்தருடைய கிரியை வெளிப்படுகிறது. கர்த்தருடைய கிரியையை நீங்க பாப்பீங்க, அவருடைய மகத்தான செயல்களை நீங்க காணுவீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் நின்று கொண்டு செய்கிற ரட்சிப்பை பாருங்க. ஓ ராகாராபால நல்ல கைகளை கொட்டி நல்ல ஆவியில நிரம்பி சில நிமிடம் கூட தானியேலோடு இருந்து கிரியை செய்த ஆண்டவர், பரிசுத்தவான்களோடு இருந்து கிரியை செய்த ஆண்டவர் நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு. ஓ அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மூர்க்க வெறி கொண்டு என்ன செய்யலாம் என்று ஒருவருக்கொருவர் ஆலோசித்த போது அவர் அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். ஓ மாற்ற முடியாத அந்த பத்திரத்துல மேதேருக்கும் பெர்சியருக்கும் மாறாத அந்த பிரமாணத்துல தாக்கீது பண்ணி கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தான் செய்து வந்தபடியே 3 நேரமும் தானியேல் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். கர்த்தர் சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு தானியேலின் தேவன் அவனுக்காய் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஓ ராபாலா சந்தாரா தீரபாலா. ஆமென் 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 ஆமென். கிருபை ஊற்றுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தேங்க்யூ லார்ட். கர்த்தர் கிரியை செய்கிறார். ஆமென். ஒரே ஒரு பகுதியை மட்டும் சொல்லிட்டு நான் ஜெபித்து நம்ம முடித்து கடந்து செல்லலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 4 அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்க. நெகேமியாவின் புஸ்தகம் 4 அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்கலாம். 8-9. நெகேமியாவின் புஸ்தகம் 4 அதிகாரம் 8-9. எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். ஹல்லேலூயா. எவ்வளவோ பரியாசங்கள், எவ்வளவோ கேலி கிண்டல்கள், சோத்திரம். நேரடியாக மறைமுகமான பல நிலைகளிலே யுத்தங்களும் தேவ பிள்ளைகளுக்கு எதிராய்
சோத்திர அலங்கம் கட்ட முடியாத நிலவில் தடுக்கவும், சோத்திர யுத்தம் பண்ணவும் ஏகமாய் ஒரு கூட்டம் கூடி அந்த நிலையில அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை அங்கே உருவாக்கின போது நெகேமியா செய்த காரியம், அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. சோத்திரம். அவர்கள் நிமித்தம் இரவும் பகரும் ஜாமக்காரர்களை நாம் என்ன செய்தோம், வைத்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க நெகேமியானுடைய ஜெபத்தை நீங்க விசேஷமா கவனித்து 1 அதிகாரம் 2 அதிகாரம் பல இடங்கள்ல நீங்க பார்ப்பீங்க அப்படின்னா, முதலாவதாக நெகேமியானுடைய ஜெபத்துல தன்னுடைய நிலையை அறிந்து அவன் ஜெபிக்கிறான். இரண்டாவது, ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது அதை வைத்து ஜெபிக்கிறான். தேவன் தங்களுக்கு என்ன செய்ய போகிறார் அதை வைத்து அவன் ஜெபிக்கிறான். அல்லேலூயா. முதலாவது, எப்போ நம்ம ஜெபம் பண்ண உட்கார்ந்தாலும், எந்த விஷயமா இருந்தாலும், எந்த காரியமா இருந்தாலும் நமக்கு நல்லா தெரியும் இப்படி எல்லாம் வரும்போது நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்ட்டு. அதனாலதான் இந்த ஜெப நாட்களை கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய ஊழியக்காரருக்கு அந்த பாரத்தை தந்து, இந்த வருஷத்தினுடைய இன்னும் ஒரு கொஞ்ச நாள் போகும்போது அடுத்த வருஷத்துக்குள்ள போறோம். இப்போ இந்த ஜெப நாட்களை இந்த தேவ சமூகத்தில் ஏற்படுத்தப்பட்டு நம்ம கூடி தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். சோதரம். அப்போ அவன் அந்த சூழ்நிலையில ஜெபம் பண்ணி ஜாமக்காரரை வைத்ததை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்தில் நம்ம கூடி ஜெபிக்கிற நேரத்தில், ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன், என்னுடைய ஜனம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்குது, அதை நாம கொஞ்சம் உணர்ந்து தன்னைத்தானே சோதித்து அறிந்து நிதானித்து நாம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆண்டவரே தன்னிலையை முதல்ல நம்ம அறியணும். ஆண்டவரே நான் எப்படி இருக்கிறேன், அந்த நம்ம முதல்ல அறிக்கையிடணும். கெட்டவர்களாக நடந்தா, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்திருந்தா அதெல்லாம் அறிக்கையிட்டு நம்ம ஜெபம் பண்ணணும். அதுக்கு பிறகு நமக்கு தந்த வசனங்களை வாக்கு தத்தங்களை நினைவு கூர்ந்து அதை சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணணும். நம்முடைய தேவன் யார் என்பதை அறிந்து நம்ம ஜெபம் பண்ணணும். இப்படி நம்ம ஜெபித்தால் நம்முடைய ஜெபத்திற்கு ஒரு பெரிய வேல்யூ அதுக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. சொல்லுங்க, ஜெபம் வலிமை உள்ளது. சொல்லுங்க, ஜெபம் வலிமை உள்ளது. ஜெபத்துக்கு மிஞ்சினது ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட எதிரான சூழ்நிலைகள் வந்த போதெல்லாம் நம்முடைய அருமை இரட்சகர் எப்படி ஜெபித்தார் என்கிறத பார்த்தோம். தானியேல் எப்படி ஜெபித்தார் என்று பார்த்தோம். சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய ஜெபம் சோதர விரோதிக்கிறவர்கள் மத்தியில, தீங்கு செய்யும்படியான முகாந்தரத்தை தேடிக்கொண்டிருந்த அவர்கள் மத்தியில அவன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணவும் பரியாசம் பண்ணி சக்கந்தம் பண்ணி சோதரம் தடுக்க பல நிலைகளில் அலங்கம் கட்டவிடாதபடிக்கு பல நிலைகளில் பல போராட்டங்கள், சன்பலாத்து தோபியா எரிச்சல் அடைந்து பல நிலையில வந்த போதும் அவர்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி, இந்த வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எப்பொழுதும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி ஜாமக்காரரை வைத்தோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நடந்தது என்ன? 52 நாளுக்குள்ளே அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. கர்த்தர் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடுக்க முடியாது. நான் செய்ய நினைக்கிறதை தடுக்கிறவன் யார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எல்லாம் செய்ய வல்லவரிடத்துல நம்ம சொல்லி ஜெபம் பண்றோம். மாம்ச பலத்துல போராடல. யோசபாத்து சொல்லும் போது சொல்றாரு, இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எனக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. நாங்க என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியல. அதனாலதான் யூதா எங்க உபவாசத்தை என்ன செய்தோம், கூறினோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம பலத்தில் வரல, தேவ பலத்தை சார்ந்து கொள்ள நம்ம வந்திருக்கிறோம். நம்முடைய கண்களோடு கூட இருதயத்தை நாம் கர்த்தருக்கு நேராக்கி இந்த நாட்களிலே ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணும்படி நம்ம அவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். இந்த 4வது நாள் ராத்திரி வேளையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நிச்சயமாக இந்த நாட்களிலே நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அவருடைய பலத்த கிரியைகளை நீங்க பார்க்க போறீங்க. உங்க காரியங்களை கர்த்தர் ஜெயமாக மாற்றி கர்த்தர் நிச்சயமாய் தருவார். அவர் ஊழியத்தில், ஊழியக்காரருடைய வாழ்க்கையில, ஊழிய பாதையில, விசுவாச தேவ மக்களுடைய சோதர காரியங்கள்ல, விஷயங்கள்ல அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை ஒருவரும் தடுக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் கரம் உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தலாமா? தேங்க்யூ லார்ட். ஆவியானவர் சொல்லுகிறாரு, நான் உனக்குன்னு செய்யறத ஒருத்தரும் தடுக்க முடியாது. அவர் உனக்குன்னு உன்னை குறித்தார்னா அதை அவர் நிறைவேற்றுவார். ஏனென்றால் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆல்மைட்டி காட். அவர் சர்வ வல்லவர். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆமென். சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீங்க இந்த வார்த்தையை விசுவாசித்து நம்பி போனீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்குள்ள அற்புதத்தை செய்யும்.
உனக்கு கர்த்தர் உன்னை குறித்து விட்டார். உன் பிள்ளைக்கு கர்த்தர் உன்னை குறித்து விட்டார். இந்த ஊழியத்துக்கு கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்யும்படி அவர் குறித்து விட்டார். அவர் செய்ய நினைக்கிறதை தடுக்கிறவன் யார்? ஓ மகிமை, தேவ வல்லமை, எந்த மனுஷிக சத்துருடைய போராட்டங்கள் தடுக்க முடியாது. ஓ கிரியை, தேவனுடைய அற்புத கிரியை வெளிப்படுகிறது. ஆவியானுடைய வல்லமை, அவர் சகலத்தில் செய்ய வல்லவர். என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார், அதை தடுப்பது யாரு? ஓ ரபாலா கந்தா ரபாலா, மகிமை இறங்குது. ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இடத்துல எல்லாரும் முழங்கால் படிடும், எல்லாரும் முழங்கால் படிடும். ஒரு 5-10 நிமிடங்கள் அப்படியே தேவ சமூகத்தில் நின்று ஜெபம் பண்ண போறோம். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஓ டாபாலா சங்கரா தூடு ஆராபார பிகாரா பாலாபா. இயேசுவின் நாமத்தினால எப்படிப்பட்ட எதிரான சூழ்நிலைகள்ல, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியில் ஓ தேவ மனிதர்கள் நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசு ஜெபித்தார் என்கிறத குறித்து நம்ம தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். அவருடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவ சபையே, தேவ ஜனமே, நீ கர்த்தருடைய பாதத்தில் வந்திருப்பது, முழங்கால் படிட்டு இருப்பது, தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபம் ஒன்று கூட வீண் போகாது. ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாய் சபையோட ஜனத்தோட ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவையில நிரம்பி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஒரு கராபா ஷகதன ரியாந்தலபா உட்டரபாலபாலபா ஓரி கராபாலா. என்ன செய்யலாமோ என்று மூர்க்க வெறி கொண்டு ஆலோசித்துட்டு இருக்கும்போது அந்நாட்களிலே இயேசு தனியே ஒரு மலையில போய் முழுவதும் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். சாந்தாராபாலபா கராபாலா தீரபாலபாலபாலபா. அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தான் செய்து வந்தபடியே 3 நேரமும் தானியேல் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினான். பாருங்க அந்த சூழ்நிலையில எப்படி செயல்பட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்க. ஓ ராகாராபா ஷபா. கர்த்தர் உனக்காக செயல்படுகிறத பார்க்கிறேன். கர்த்தர் உனக்காக செயல்படுகிறார். சில குடும்பங்கள் மேல சில நன்மையை வரவிடாதபடி தடுக்கிற சில ஆவிகள் வெளியேறுகிறது. Thank you Lord, thank you Lord, thank you Lord. மேல வரவிடாதபடி உன்னுடைய முன்னேற்றத்தை, ஆசீர்வாதத்தை, உன் மேன்மையை தடுக்கும்படி சில போராடுகிற வல்லமைகள் கீழே தள்ளப்படுகிறது. உன்னை உயர்த்த கர்த்தர் நினைத்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் நினைத்திருக்கிறார். உன்னை மேன்மைப்படுத்த கர்த்தர் நினைத்திருக்கிறார். உனக்கு செய்ய ஆண்டவர் நினைத்ததை, பரலோகம் நினைத்ததை ஒரு மனுஷிக சத்துருடைய போராட்டங்கள் தடுக்க முடியாது. நல்ல கைகளை கொட்டி ஆவில நிரம்பி அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தீகா பாலா சத்தாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஜெபிக்கிற பிள்ளைகள் விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நினைத்ததை கர்த்தர் செய்து முடிக்கிறார். பரலோகம் இறங்கி வருகிறது. பரலோகம் திறக்கப்படுகிறது. ஆவியானவர் இந்த எல்லைகளுக்குள்ளே அசைவாடுகிறார். வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறார். தேவ மகிமை, தேவ வல்லமை இறங்கி வருகிறது. தேவ சபை முழுவதும், இந்த எல்லைகள் முழுவதையும் தேவ ஜனத்தின் மேல, தேவ பிள்ளைகள் வாசம் பண்ணுகிற குடும்பங்கள் மேல, எல்லைகள் மேல ஓ வல்லமை, 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 வல்லமை. ஓ ரிகாபா லபா. உனக்கு செய்ய நினைக்கிறத கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் நினைத்திருக்கிறார். உன்னை விடுவிக்க அவர் நினைத்திருக்கிறார். உன்னை மேன்மைப்படுத்த நினைத்திருக்கிறார். உன்னை உயர்த்த நினைத்திருக்கிறார். ஒரு வல்லமையோ தடுக்க முடியாது. கட்டுகள் உடைகிறது, கட்டுகள் உடைகிறது, தடைகள் மாறுகிறது. இரத்தத்தாலே ஜெயம், இரத்தத்தாலே ஜெயம், இரத்தத்தாலே ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீ. ஆமென், ஆமென். எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு
உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரி ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரிய ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரிய ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகோ. ஹல்லேலூயா. எல்லாம் எல்லாமே உம்மாலாகோ. ஹல்லேலூயா. எல்லாம் உம்மாலாகோ. ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேனா எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேனா எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேனா எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே விசுவாசத்தோடு உம்மாலே எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேனா எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. ஆகும். அவர் சொல்லாகும், அவர் கட்டடா நிற்கும். ஓ உம்மாலேனா எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேனா எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. 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 இடம் முழுவதிலும் கர்த்தருடைய மகிமை. ஹல்லேலூயா.